கடைசியாக கோயம்புத்தூர்லேருந்து அவினாசிக்கு ட்ராப் வந்திருந்தோம். அவினாசி ட்ராப் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்போ வந்து ஒரு ஆர்டர் வந்துச்சு. அந்த ஆர்டரில் வந்து லொக்கேஷனுக்கு போகிற கால் பண்ணேன். ஒரு 3 டைம் கால் பண்ணேன். லேடிஸ் அட்டன் பண்ணுறாங்க, ஆனால் அவங்க பேசலை. சரியா லொக்கேஷன் போய் வெயிட் பண்ணேன். ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்தார். வந்துட்டு ஓப்பன் பண்ணுங்கன்னு சொன்னார். ஓப்பன் பண்ணி விட்டேன். கையில் வந்து ஃபுல்லாக பேக் எடுத்துகிட்டு வந்தார். ஓப்பன் பண்ணி விட்ட சொன்னார். ஓப்பன் பண்ணி விட்டேன். உள்ளே வச்சுட்டாரு. வச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணார் அப்படின்னா வச்சுட்டு ஒரு 2 நிமிஷத்தில் வரேன்னு சொல்லிட்டு போனார். போயிட்டு அவரே வந்தார். வந்துட்டு கொஞ்ச நேரம் போயிட்டு இருந்தோம். போக போக வீட்டில் யாரோ இருந்திருப்பாங்க போல். அவங்கள திட்டிகிட்டே போனார். திடீர்னு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இவர் அழுகிறாருனால ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 28 ஒரு 27 அந்த 25லேருந்து ஒரு 30 வயசுக்குள்ளே அந்த மாதிரி தான் இருப்பார். ஓகேங்களா. அவர் வந்துட்டு திடீர்னு அழுக ஆரம்பிச்சிட்டாரு. எனக்கு திடீர்னு என்னடா இப்படி அழுகிறாரு, கல்லெல்லாம் தண்ணி 2 கையை துடைக்கிறாரு, அழுகிறாரு. ஏனுங்க என்னாச்சுன்னு நான் கேட்கணும்னு ஆசை. சரி அவரு ஏங்க என்னாச்சு அப்படின்னு கேட்கலான்னு தோணுச்சு. இருந்தாலும் நான் எதுவும் பேசலை. நான் பாட்டுக்கு வண்டி ஓட்டிகிட்டு இருந்தேன். அவர் அப்புறம் என்ன திடீர்னு, ஆனால் ஏன்னா அந்த பொம்பளைகளாம் இப்படி இருக்காங்க, நம்ம இருக்கும்போது ஏன்னா இன்னொருத்தர் கூட பேசுகிறாங்க பழகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறாரு. என்ன சொல்கிறேன்னே தெரியலங்க. இந்த உலகமே இப்படி தான் இருக்கான்னு தெரில, இல்லை சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த மாதிரி இருக்குதான்னு தெரில, ஏன் எதுக்குன்னே தெரில. பசங்களை பொறுத்த வரைக்கும் எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க. பொதுவாக பசங்களை பொறுத்த வரைக்கும் இருக்குதா இருக்கு, இல்லையா இல்லை, ஆமாண்ணா ஆமாம், இல்லைன்னா இல்லை. கிடைச்சா அதுக்கு வச்சு சந்தோஷமாக வாழ்வோம். இல்லை நமக்கு நினச்சது கிடைக்கல அப்படின்னா எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் கிடைச்சதை வச்சு சந்தோஷமாக வாழ்கிறவங்க மனுஷங்க. அதாவது பசங்க, ஆம்பளைங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு விஷயம் எதிர்பார்க்குறாங்க, அந்த விஷயம் கிடைக்கல அப்படின்னா, பெண்கள்னு கிடையாது, நான் சிலரை சொல்கிறேன். ஓகேங்களா. ஒரு விஷயம் எதிர்பார்க்குறாங்க, அந்த விஷயம் கிடைக்குது அப்படின்னா ஓகே. பட் ஆனால் அவங்களுக்கு அந்த விஷயம் கிடைக்கல, சப்போஸ் அந்த அவங்க தேடுற விஷயங்கள், அவங்க ஆசைப்படுற விஷயங்கள் எதுவாக இருக்கட்டும், பொண்ணோ பொருளோ எதுவாக வேணா இருக்கட்டும், அந்த விஷயங்கள் இன்னொரு இடத்துல இருக்குது அப்படின்னா அவங்களோட மனசு அதை நோக்கி போகும்போது அந்த இடத்த நோக்கியும் போகுது. ஸோ அதனால வந்து சில விஷயங்கள் வந்து இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் நடக்குது. முக்கியமாக இது தெரிய வந்து எப்படின்னா ஃபோனில் தான். ஃபோன் தான் எல்லாமே. ஓகேவா. ஒரு மனுஷன் யார் எனக்கு அத்தங்களை பற்றி தெரியணும் அப்படின்னா நம்ம வந்து அவங்ககிட்ட கேட்கவோ, அவங்கள சுற்றி இருக்கிறவங்க பற்றி கேட்கவோ, அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டேயோ இல்லை அவங்க சுற்றி இருக்கிறவங்கக்கிட்டேயோ நம்ம கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க மொபைல் ஓகே ஒரு 2 மணி நேரம் அவ்வளோதான். ஒரு 2 மணி நேரம் போதும், அவங்க மொபைல் இருந்தால் போதும். அவங்க யார் என்ன எப்படி என்ன அவங்க ஜாதகம் பூர்வகம் எல்லாமே எடுத்துடலாம். இன்னும் எத்தனையோ பேர் ஒய்ஃபை ஏமாற்றிட்டு ஹஸ்பண்டை ஏமாற்றிட்டு ஒய்ஃபும் எவ்வளவோ பேர் இருக்காங்க, வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. வாழ்க்கையில் பொறுத்த வரைக்கும் பணம் காசு எல்லாமே முக்கியம் தான். ஆனால் வந்து அது மட்டும் வாழ்க்கை கிடையாது. அன்பு, பாசம் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது. ஸோ அதுக்கு மேலே மிகப்பெரிய விஷயங்கள்னு எதுவுமே கிடையாது. ஒரு கட்டத்தில் காசு தான் பெருசாக தெரியும். ஒரு கட்டத்தில் காசு உங்களுக்கு பெருசாக தெரியும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு காசு தான் பெருசாக தெரியும். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த காசு ஒன்றும் இல்லை அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அந்த இடத்துல வந்து நீங்கள் இருக்கும்போது அந்த காசுக்காக நீங்கள் செஞ்ச விஷயங்கள் எதுவுமே வந்து பின்னாடி வந்து நீங்கள் நினச்சி பார்த்தாலும் கூட உங்களுக்கு கிடைக்காது. ஒரு செகண்ட் கூட அது திரும்ப கிடைக்காது. அதே மாதிரி அன்புன்னு ஒரு விஷயம் இருக்குது. அந்த அன்புங்கிற விஷயம் எந்த இடத்துல எவ்வளோ காட்டணும், எப்போ எந்த இடத்துல எவ்வளோ காட்டணும் அப்படின்னு இருக்குது. அது அளவுக்கு மேலே போச்சுனாலும் ஆபத்து, அளவுக்கு கம்மியாக இருந்தாலும் ஆபத்து. எவ்வளோ தேவைப்படுது அவ்வளோதான் கொடுக்கணும். ஓகேவா. நீ அதிகமாக கொடுத்தா அது அன்பு மாதிரி தெரியாது, அது ஒரு திணிக்கிற மாதிரி இருக்கும், அன்பை திணிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு இடத்துல பாசம் அன்பு தேவைப்படும், அந்த இடத்துல நம்ம இல்லை அன்பை கொடுக்கல அப்படின்னா அந்த இடத்துல வந்து சில பிரிவுகள் ஏற்படும், பிரச்சனைகள், சண்டைகள் ஏற்படும். என்ன வாழ்க்கையா? நம்ம தான் கஷ்டப்படுறோம்னு நினச்சா நம்மளை விட கஷ்டப்படுற நிறைய பேர் இருக்காங்க. நம்மளை மாதிரியே கஷ்டப்படுற நிறைய பேர் இருக்காங்க. நம்மளை விட கஷ்டத்துலேயும் நிறைய பேர் இருக்காங்க. வாழ்க்கையே ஒரு தேடல் தானே. ஒரு விஷயங்கள், பணம் காசு பொருள்னு தேடி அந்த வாழ்க்கையே தொலைஞ்சு போயிடுது. ஆக்சுவலாக திரும்பி பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே இருக்காது.
சின்ன சின்ன விஷயங்கள் தான், சின்ன சின்ன தவறுகள், சின்ன சின்ன தப்புகள் பெரிய இடத்துக்கு கொண்டு போய் விட்டுரும், பெரிய தப்பாக மாறும். இருக்கிறத வச்சு வாழுங்க, இருக்கிறத வச்சு சந்தோஷமாக ஹாப்பியாக வாழுங்க, அவ்வளோதான். உங்கள்கிட்ட இருக்கிற கையில் இருக்கிற விஷயங்களை வச்சு சந்தோஷத்தை தேடுங்க. அதில் இருக்க சந்தோஷத்தில் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. இருக்கிற விஷயங்களை சந்தோஷமாக இருந்தால் போதும். ஏன்டா இருக்கோன்னு தோன்றப்போ என்ன பண்ண முடியும் இல்லையா? ஏன்டா வாழ்கிறோம், ஏன்டா இருக்கிறோன்னு தோன்றப்போ ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன் பிறந்துட்டு கதறிட்டு கத்திட்டு ஃபேமிலி, ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, குழந்தைங்க, லைஃபு ஒரு நாள் 2 நாள் கிடையாதுப்பா, வருஷ கணக்கில் காலங்காலமாக வாழ்கிற வாழ்க்கைப்பா. கடவுளை பார்த்தா ஒரு ஒரு விஷயந்தான் கேட்கணும், அந்த சிவனை பார்த்த ஒரு ஒரு விஷயந்தான் கேட்கணும். எதுக்காக மனுஷங்களும் ஒருத்தங்களை இந்த உலகம் கொண்டு வந்த? ஒரு ஆசை, பாசம், ஒரு கோபம், கஷ்டம், சோகம், கண்ணீர், வலி, வேதனை இதெல்லாம் ஏன் கொடுக்குற? பிறக்க வச்சு கஷ்டப்பட வச்சு அவங்கள சாகடிக்கிறதுக்கு பிறக்காமே இருக்கலாமே. கர்மாவாக இருக்கட்டும், செய்கிற நல்லதாக இருக்கட்டும், கெட்டதாக இருக்கட்டும், அதை வச்சு அந்த வாழ்க்கை ஓடுது. இயற்கை இல்லைன்னா மனுஷங்க இல்லைங்க, மனுஷங்க இல்லைன்னா மனுஷங்க இல்லைன்னா இயற்கை இல்லை, இயற்கை இல்லைன்னா மனுஷங்க இல்லை. இயற்கைக்காக மனுஷங்க படைக்கப்பட்டாங்க, மனுஷங்களுக்காக இயற்கை படைக்கப்பட்டுச்சு. அந்த இடையில சில 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 சந்தோஷங்கள், கஷ்டங்கள், துரோகங்கள், கண்ணீர்கள், வலிகள், வேதனைகள், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் ஒரு சிரிப்பு இருந்தா போதும்ல. அவனுக்கு என்னப்பா, அவன் ஜம்முன்னு இருக்கா. என்ன வாழ்க்கையோட பேசிட்டே ஒரு வீட்டு வரைக்கும் கொண்டு போய் இறக்கி விட்டாச்சு. ரிட்டன் ஒரு 2 நிமிஷம் இருங்க வரேன்னு சொல்லிட்டு பேக்கெல்லாம் வீட்டில் வச்சுட்டு ரிட்டன் திரும்பி வந்தார். வந்துட்டு நான் வண்டி எடுங்கண்ணா கொஞ்சம் முன்னாடின்னு சொன்னார். சரி இங்கே உட்காருங்கன்னு சொல்லி போயாச்சு. சரி வாங்கன்னு சொல்லிட்டு போயாச்சு. கொஞ்சம் தூரம் போகிறோம், நிறுத்துங்கன்னாரு. அது எந்த இடம் தெரியுமா? டாஸ்மார்க். சிலர் அவங்களோட சுயநலத்துக்காக மற்றவங்கள யூஸ் பண்ணாதீங்க. அது ரொம்ப பெரிய தவறான விஷயங்கள். நீங்கள் யூஸ் பண்ணுறது நீங்கள் பொய்யாவோ இல்லை உண்மையாவோ இருக்கீங்க, இல்லை கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் சில விஷயங்களுக்காக மாறுறீங்க, கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நீங்கள் மாறுறீங்க, பொய்யா இருக்கீங்க, அந்த உண்மையாக இருந்த மாதிரியே பொய்யா நீங்கள் நடித்தாலும் சரி, உங்கள் லைஃப் வேறு. ஓகே, நீங்கள் மாறி போயிடுறீங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து அவனோட நிலைமை என்ன அப்படின்னு தெரியணும்ல. அவன் யார் உனக்கு? அவன் ஒரு இடத்துல உனக்காக இருக்கான் அப்படின்னா அவனுக்காக நீ இருக்கணும். இருக்கேன்னு சொன்னா இருக்கணும். கடைசியில் அவன் எங்க கூட நிறுத்தியிருக்க பாத்தியா? கடைசியா அவர் எங்க வந்து நிக்கிறாரு. ஐயோ என்னால முடியலடா.